எடுக்கிறியா இல்லையா? முடியாது. அப்ப திருப்பி யாரா வராங்களா? ஓகே. வண்ண மாதிரி 4 மக்கள் இருந்தா எல்லார் வீட்டையும் தேடிடுவேன். நம்ம பீரா ஃபுல்லா தங்கம் வைரமா வச்சிருக்க மாதிரி ஃபுல்லா போடவேன். இதை திருடுறதுக்கு இந்த பாடுபட வேண்டியிருக்கு. இப்படி கஷ்டப்பட்டு தரதரன்னு இழுத்துட்டு போனது நானு. ஆனா கடைசியில ஒண்ணு பண்ணுவா பாருங்க. சரி சரி போதும். பட்டு சாரீஸ் எல்லாம் எவ்வளவு மெமரபிள்னு எனக்கு தெரியும். அதை சேல் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன். பட் எங்கேயாவது கொடுத்து ஏமாந்துருவோமோன்னு பயப்படுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல இப்ப நியூவா ஓபன் பண்ணிருக்கிற சத்குரு பட்டு சென்டருக்கு போனோம் இல்ல கூட்டிட்டு போனேன். ஆமா, கூட்டிட்டு போனீங்க. இவங்களோட பிளஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாரீஸ் மெல்ட் பண்ற ஃபேக்டரி இவங்களே ஓனா வச்சிருக்காங்க. சோ நாங்க எடுத்துட்டு போன எடுத்துட்டு போனோம் இல்ல, திருடிட்டு போனோம். சரி திருடிட்டு போனேன். இதோட வேல்யூ தெரியாம வீட்லயே வச்சிருக்கானே. பாவம், பொழுது தெரியாது புள்ள சார். புடவையில அங்க கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட் சொன்னாங்க தெரியுமா? 1,25,000 இல்ல, வரும். காசை கொடுக்கற வரைக்கும் நான் நம்பவே இல்ல. சரி, புதுசா ஓபன் பண்ணிருக்கனால இவ்வளவு ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் அவங்களோட மெல்டிங் ஃபேக்டரி பத்தி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கிழிஞ்சு போன இந்த சாரிக்கு எதுக்கு இவ்வளவு ரேட்னு கேட்டா, எவ்வளோக்கு எவ்வளவு ஓல்டோ அவ்வளோக்கு அவ்வளோ ரேட்னு சொல்றாரு. ரொம்ப சிம்பிளா மெஷர் பண்ணி ரொம்ப சிம்பிளா செக் பண்ணி சாரி எவ்வளவு வேல்யூ போகும்னு சொல்லிட்டாரு. அப்போ இதெல்லாம் உருக்குனதுக்கு அப்புறம் தான் நமக்கு அமௌண்ட் தருவாங்களான்னு பார்த்தா அங்க இருந்து கிளம்பும் போது அப்படியே கையில இன்ஸ்டன்டா கொடுத்துட்டாங்க. கிட்ட கொரியர் ஆப்ஷன் கூட இருக்கு. சோ நீங்க நேர்ல போகணும்னு கூட அவசியம் இல்ல. வாட்ஸ்அப்ல நீங்க சாரியோட போட்டோ அனுப்புனாலே அது எவ்வளவு வேல்யூ போகும்னு பார்த்து சொல்லிடுவாங்க. இல்ல நிறைய இருக்கு, நேர்ல தான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூர்ல உங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்கு. ஹலோ, எங்க அம்மாவோடது வந்ததுக்கு ஒரு 500 ரூபாய். காசுமே இல்லை. பொழுது தெரிஞ்ச புள்ள சார். மறுபடியும் சொல்றேன், அவ்வளோ மெமரபிளான சாரியை சேல் பண்றது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதை உருப்படியா பண்ணுவோமே.